ஆல் இன்னைக்கு எங்க போறோம்னா திருச்சி மலைக்கோட்டை நகரம். அங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அட்டன் பண்ண போயிருக்கேன். அது ஒன் ஆஃப் த ரீசன் தான். மணி 5 திருவண்ணாமலை காலையில இப்படி வண்டி எடுத்து கிளம்பி போய் ரொம்ப ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இங்க இருந்து டியூஷன் போகும்போது காலையில போகும்போது நடுங்கும். இந்த ரோட்ல போகும்போது பூரா இந்த சீசன்லாம் கார்த்திகை மாசம். ஆனா அப்பெல்லாம் இந்த ரோடு ஐசோலேட்டடா இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க. இப்ப என்னடா காலையிலே மலை சுத்துறாங்க, ஆள் நடமாட்டம் இருக்கு. That's good. இங்க இருந்து திருச்சி வந்து 200+ கிலோமீட்டர்ஸ். பட் நம்ம ஸ்டே புக் பண்ணியிருக்கிறது வந்து ஸ்ரீரங்கம் கிட்ட. ஸோ அரௌண்ட் 180 கிலோமீட்டர்ஸ் போனோம். திருக்கோவிலூர், ஆசனூர் அந்த ரூட்ல போறேன். ஆசனூர் போய் என்ஹெச் அது வரைக்கும் ஸ்டேட் ஹைவேஸ் தான். திருக்கோவிலூர்ல இருந்து ஆசனூர் வரைக்கும். அப்போ திருக்கோயிலூர் ரோடு நல்லா இருக்குன்னு தெரியும், அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ நல்ல வெரைட்டிலாம் ஓட்ட முடியாது, ஸ்லோவாக தான் போனோம். ஃபைன். பெட்ரோல் போடல, கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா 200 கிலோமீட்டர்ஸ் போனோம். ஆல்ரெடி வண்டி 200+ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. ஸோ பெட்ரோல் போட்டு க்ளோவெல்லாம் போட்டுட்டு ரைட் போகலாம். பக்காவா ஆரி ஷோரூம்ல செயின் அட்ஜஸ்ட் பண்ணி லூப் போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ வண்டி சூப்பரா இருக்கு. ஆரியா இருந்தாலும் சரி, ஹை பர்ஃபார்மன்ஸ் பைக் எதுவாக இருந்தாலும் சரி, செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் செயின் லூப்ஸ் கரெக்டாக பார்த்தாலே ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும். இது திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட். எப்பயுமே பிஸியாக தான் இருக்கும், இன்னைக்கு இல்லை, எப்பயுமே இருக்கும். கோவில் தெரியல ஆக்சுவலா. இங்க இருந்து ரைட்ல பார்த்தா கோவில் தெரியணும், கோவில் தெரியல. ஓகே, லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க போல, அதனால தெரியல. வந்துட்டோம், கோயிலை பார்த்துட்டே கிளம்பலாமே. அப்படியே கிளம்புற பிளான் தான். திடீர்னு இந்த பக்கம் வந்தோடனே கோயிலை பார்க்கணும்னு ஆசை வந்துடுச்சு. கோயிலை பார்த்துட்டே போகலாம். புதுசாக தான் சிமெண்ட் ரோட் போட்டிருக்காங்க இங்கே. நாங்கள் போயிட்டு அண்ணாமலை கும்பிட்டுட்டே ரைட் ஸ்டார்ட் பண்ணுவோம். கௌஷிக் வேற கூட்டுக்குள்ள போகலாம். இதெல்லாம் தேர், இந்த கும்பு கும்பா வச்சிருக்காங்கல்ல, இதெல்லாம் தேர். பார்த்துக்கோங்க. அண்ணாமலையார் காரம் இருக்குன்னு நினைக்கிறேன். எடுத்துக்கலாம். சொன்ன ஊரில் ஒரு மார்க்கமாக பார்ப்பாங்க. அண்ணாமலையாரை பார்த்தாச்சு. இப்போதான் கொஞ்சம் திருவண்ணாமலை விட்டு போகிறோம். அது கிளம்புறோம் அப்படின்னு போதே மனசு ஒரு மாதிரி எப்பயுமே அது அண்ணாமலையாரை பார்த்து கிளம்புறோம்.
somewhat feeling relaxed. சரி ஓகே, நான் போயிட்டு பெட்ரோல் போட்டுட்டு வெளிச்சம் வந்த உடனே கண்டினியூ பண்றேன். ஹலோ, வெல்கம் பேக். ஒரு 50+ கிலோமீட்டர்ஸ் வந்துட்டேன். சன்ரைஸ் ஆயிடுச்சு. திருக்கோயிலூர்லாம் தாண்டிட்டேன். திருக்கோயிலூர் வரைக்கும் ரோடு செம சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா ஹைவேஸ் போட்டிருக்காங்க. 2 பக்கம் ரிஃப்ளெக்டர்ஸ் எல்லாம் வச்சு பக்காவா இருந்துச்சு. வண்டி வந்ததே தெரியல. ஆனா இந்த திருக்கோயிலூருக்கு அப்புறம் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் ஓட்டி இருக்கு. 20 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் நினைக்கிறேன். ரோடு இருக்கு, ஸ்பீட் பிரேக்கர்ஸ். எதுக்கு ஒரு ஹைவேஸ்ல இவ்வளவு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலா திருக்கோயிலூர் கொஞ்சம் லேட்டா வந்திருக்கலாம். லேட்டா வந்ததுன்னா திருக்கோயிலூர் வர வழி எல்லாம் அந்த ஃபாரஸ்ட்குள்ள வரும்போது செம சீனிக்கா இருக்கும். அது ஒரு மாதிரி இறங்கி இறங்கி மேல ஏறும். அப்புறம் அந்த தென்பண்ணை ரிவர் மேல ஒரு பாலம் போவோம். அந்த பாலத்துக்கு மேல வரும்போது திருக்கோயிலூர்ல இருக்க கோவில் தெரியும். பார்க்கலாம். காலையில வந்ததால தெரியல, ஆத்துல தண்ணி போதானோன்னு தெரியல. இது பாருங்க, இப்படிதான் இருக்கு ஸ்பீட் பிரேக்கர். கிலோமீட்டருக்கு 2 ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்காங்க. ஏன் போட்டிருக்காங்கன்னு தெரியல. 13 கிலோமீட்டர்ஸ் காட்டுச்சு. என்னவோ தெரியல, இன்னைக்கு மேப்பே ஒழுங்கா வரலாம். அப்பப்போ ஜிபிஎஸ் சிக்னல் ஜிபிஎஸ் என்ன ஐடியாவில் வண்டி ஓட்டுறான்னு தெரியல. இப்போ மாதிரி ஆளுங்களால தான் ரோட்ல பிரச்சனை. இது என்ன ஊருனா பேரு இல்லையே, இன்னும் கோட்டைன்னு வரும் இந்த ஊர் பேரு. இளவரசன் கோட்டை. இந்த ஊர் தான் இளவரசன் கோட்டை. சந்தெல்லாம் நடக்கும். இவன் வேற திருச்சி 124 கிலோமீட்டர்ஸ். ரைட் எடுக்கணும்னு சொல்றான் மேப்பு. எடுத்துருவோம். இந்த ஊர்ல கூட ஒரு கோயில் இருக்கு போல. ரைட் தான் வந்து திருச்சி போ. இந்த ரோடு போலாம்ல, திருச்சி போறதுக்கு இந்த ரோடு. ஆசனூர். சரி, தேங்க்யூ. தேங்க்யூ. நல்ல மனிதர்கள். ரூட் தெரியும், ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் தான். அபவுட் டு கம்ப்ளீட் 10,000 கிலோமீட்டர்ஸ் இந்த பைக்ல. 9,900 வந்து சர்வீஸ் இண்டிகேட்டர் காட்ட ஆரம்பிச்சிச்சு. நம்ம திருச்சி ரீச் ஆகும்போது 10,000 தொட்டுருவேன். ரொம்ப அழகான ரோடு தான். இந்த பக்கமும் பயிர் வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்பீட் பிரேக்கர் அவாய்ட் பண்ணாங்கன்னா இந்த ரோடு நல்லா இருக்கும். மேப்ல பார்த்தா 8:30க்கு திருச்சி ரீச் ஆயிடுறேன். நடுவில் எங்கேயும் நிறுத்தலாம் ஒருத்தர் ஐடியாவும் இல்லை. ஓட்டிடலாம். 180 கிலோமீட்டர்ஸ்லாம் நம்ம ரெகுலரா ஓட்டிடலாம். ஒன்றும் ப்ராப்ளம், நிறுத்தணும்னு அவசியம் இல்லை.
ஃபைன். ஆசனூர் போயிட்டு ஹைவேஸ் ஏறிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணேன். ஆசனூர் போயிட்டு ஹைவேஸ் முடிச்சுட்டு தான் ரெக்கார்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் இந்த ரெண்டு பக்கமும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்ட்டு சரி ரெக்கார்ட் பண்ணலாம் கொஞ்ச நேரம். நல்ல பனி, ஜாக்கெட்டுக்குள்ள கூட குளிர். Here comes open space. கரும்பு நெல்லு சேர்த்து பண்ணுவாங்க. இந்த சைட்லாம் நிறைய கரும்பு தான் பண்ணுவாங்க. இங்க ரைஸ் மில் இருக்கு, சாரி சுகர் மில் இருக்கு. ஒரு சீசன்ல இந்த பக்கம் வந்தோம்னா அப்படியே லைனா கரும்பு எல்லாம் அறுவடை பண்ணிட்டு கரும்பு லாரியா போகும், டிராக்டர்ல லாரியில இருந்து. சன் ரைஸ் ஆயிடுச்சு, ஆனா சன்ன தெரியல. பெரம்பலூர் 75 கிலோமீட்டர். அதோ தெரியுது சன்னு, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அழகா ஆரஞ்சு பால். எனக்கு பர்சனலா இந்த சன்ரைஸ் ஆகிறத பார்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும். காலையில பீச்சுக்கு போயிட்டு சன்ரைஸ் பார்க்கணும். நிறைய போட்டோஸ் இருக்கிறேன் என்கிட்ட, சன்ரைஸ் போட்டோஸ். அதே மாதிரி இந்த பக்கம் கேரளா போயிட்டு சன் செட்டை பார்க்கணும்னு நினைக்கிறேன். பிளான் ஃபார் தட். பீச்ல சன்செட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். கொஞ்சம் தூரம் தான், 2.8 ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு ஹைவேஸ் ஏறிடலாம். ஸ்டாப் பண்ணலான்னு பார்த்தா லெஃப்ட் சைட்ல அழகா ஏறி நிற்கிறான். இப்படி ஒன்று ரெக்கார்ட் பண்ணாம ஸ்டாப் பண்ண மனசு. ஒளிஞ்சி 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 வரா. இந்த ரோட்ல இந்த பக்கம் ஓட்டுறதா இந்த பக்கம் ஓட்டுறதான்னு தெரியல. இந்த பக்கம் பேட்ச் போட்டிருக்காங்க, அந்த பக்கம் பேட்ச் போட்டிருக்காங்க, மாத்தி மாத்தி பேட்ச் பண்ணிருக்காங்க. கட் பண்ணலாம் ஹாஸ் முறை வந்துருச்சு. இப்படிதான் பேசுறேன். முடிஞ்சு வந்துருச்சா திருச்சி ஹைவேஸ். இந்த சர்வீஸ் ரோட்ல லெஃப்ட் போய் யூட்டர்ன் அடிச்சு வந்து ஏறணும். இங்க ஓப்பன் பண்ணி வச்சிருக்கா இருக்காங்க, சுத்திட்டு வருவோம். கிலோமீட்டர்னா நம்மளுக்கு பின்னாடி போயிடும் சன்ரைஸ். அங்கேயே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கிராஸ் பண்ணிடலாம் போல. ரொம்ப தூரம் வந்து யூட்டர்ன் அடிக்க வேண்டியதான். இங்க இருந்து ஒரு 600 மீட்டர்ஸ் ஆயிருக்கு. இந்த வண்டி வருது, வர்றதுக்குள்ள திரும்பிடலாம். திரும்பியாச்சு. திரும்பிட்டல இதோட 116 கிலோமீட்டர்ஸ் ஹைவேஸ் தான். கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்.
ரொம்ப அழகா இருக்கு சன்ரைஸ். சன்ரைஸ் பார்த்து ஜாலியா விளையாடலாம். மதுரை 234 kilometers. Reaching 101. ரோடு டைவர்ட் பண்ணி ரோட்டை இறக்கி விட்டுட்டு ரோட்டு மேல நெல்லு காய வச்சிருக்காங்க. என்ன கடன் தெரியல. ஓகே, ரோட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி டிசிப்ளின்டா வண்டி ஓட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தூக்கம் வருதா, லைட்டா வர வண்டி எடுத்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டு எப்படி இருக்கு. நம்ம அவசரப்பட்டு கட்டடிக்கணும் அப்படின்னு நினைச்சாதான் சேஃப்டி ப்ராப்ளம். அதை விட வெயிட் பண்ணி போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். இப்ப அந்த இடத்துல போய் கட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாதான் நம்ம சேஃப்டி கொஸ்டின் மார்க். ராயல் என்ஃபீல்ட்ல இந்த ரியர் வியூ ரவுண்டா சின்னதா தான் வரும். அதுல ஒன்றும் பெருசா வியூலாம் தெரியாது. சேஃப்டி கன்சர்ன் நானே தான் இந்த மாதிரி பெரிய மிரர் போட்டுறேன். இதுல பாருங்க எந்த அளவுக்கு எனக்கு பின்னாடி ரோடு தெரியும். ஹைவேஸ்ல ரொம்ப முக்கியம் ஃப்ரண்ட்ல இருக்கிறது தெரியறத விட பின்பக்கம் என்ன வருது அப்படின்றது தெரிஞ்சா நம்மளுக்கு ரைட் பண்றது ரொம்ப நம்ம சேஃபா ரைட் பண்ணலாம். ஒரு கார் வருது, ஸோ அவங்க அந்த லேன்ல வராங்க, அவங்க டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம பாட்டு இந்த லேன்ல வந்தோம்னா அவர் பாட்டு அப்படியே பார்ப்பாரு, நம்மளுக்கு ஏதோ ப்ராப்ளம். இப்போ எந்த வண்டி இல்லை, இப்போ அவர் பின்னாடி போகணுமா சைடு வாங்கணுமா. ஹைவேஸ்ல எந்த அளவுக்கு ஃப்ரண்ட்ல பார்க்கணுமோ அந்த அளவுக்கு பின்னாடியே பார்க்கணும். பார்த்தாலே எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி ரொம்ப க்ளோஸ் டேரிகேட்டும் பண்ணக்கூடாது. நல்லா ஒரு வண்டி இன்னொரு வண்டிக்கு நல்ல டிஸ்டன்ஸ் எடுத்து நம்ம பாட்டு ஓட்டணும்னா நம்மளுக்கு ரோடு விசிபிலிட்டியும் இருக்கும். நல்லா லாங் டிஸ்டன்ஸா ரோடையும் பார்க்கலாம். ரோடு எப்படி ரோடு கிளியரா இருக்கா, அதே மாதிரி ஒயிடாவும் பார்க்கணும். சைட்ல இருந்து யாராவது வர்றாங்களா, இந்த மாதிரி சந்தில இருந்து யாராவது வர்றாங்களா, இந்த மாதிரி பார்த்துட்டு அப்படியே நம்ம பாட்டு போக வேண்டியதுதான். என்ன பயிர் தெரியல, மட்டும் சொல்ல போல அழகா இருக்கும் பார்க்கறது. லாரி இருக்கு, லாரி கிட்ட போய் பிரேக் அடிச்சு கட் பண்ணணும், அதெல்லாம் பண்ணக்கூடாது. அது காரா இருந்தாலும் சரி, பைக்கா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் போறோமா, இவ்வளோ டிஸ்டன்ஸ் போறோம். இப்ப ரைட் சைட் மிரர் பாருங்க, லெஃப்ட் சைட் மிரர் பாருங்க, பர்ஃபெக்ட், எதுவும் இல்லை, கிளியர். அவ்வளவுதான். அப்படியே கிராஜுவலா ரோடு வந்து இந்த லேன் வந்துருமா, அவ்வளோதான். கிராஜுவலா அப்படியே இந்த லேன் திரும்ப பேக் டு லேன், அவ்வளோதான். பிரேக் அடிக்க தேவையில்ல, ஆக்சிலேட்டர் குறைக்க தேவையில்ல, ஆக்சிலேட்டர் இன்க்ரீஸ் பண்ண தேவையில்ல. இது பேரு மேனுவல். இது எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியாது. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இப்ப அந்த வண்டி போதுன்னா அந்த வண்டிக்கு என்ன போயிடுறாங்க, போயிட்டு அதுக்கப்புறம் ரைட்டு வந்து 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 உள்ள வந்து 100 போவாங்க, பிரேக் அடிச்சு 40, திரும்ப 100, பிரேக் அடிச்சு 40. அது நம்மள ரொம்ப டயர்ட் ஆகிடும். அந்த மாதிரி ட்ரைவ் பண்ணீங்கன்னா கார்ல எல்லாம் கழுத்தொலியா வந்துடும். 80 வச்சுட்டு கான்ஸ்டன்டா 80ல சைடு அவங்க கூட குறைக்கவே தேவையில்ல. அந்த 80ல அப்படியே போனீங்கன்னா ஆவரேஜ் மாறாம போகும்.
பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட். ஃபர்ஸ்ட் டோல்கேட்டு. நம்ம டோல் ஃப்ரீ ரைடர் தானே. உளுந்தூர்பேட் டோல்கேட்டா? உளுந்தூர்பேட் டோல்கேட்டுன்னு நினைக்கிறேன். எஸ், விக்ரவாண்டி அந்த விழுப்புரத்துல போயிட்டு இருக்கோம். உளுந்தூர்பேட் டோல்கேட். திருச்சி, மதுரை, கன்னியாகுமரி 76 கிலோமீட்டர் இருக்கு. லைட்டா பசிக்குது, ஒரு காஃபி குடிக்கணும். நல்ல கடையா ஆடுறது. Yes, buddy, we are going to clock 10,000 kilometers. ரீச் ஆயிடும். சமயபுரம் டோல்கேட் வருது. என்னன்னு தெரியல, இன்னைக்கு என் மேப் காலவாரி ஜிபிஎஸ் சிக்னல் லாஸ்ட் ஒர்க்கே ஆக மாட்டேன். திருச்சியோட நுழைவாயில் சமயபுரம். ஸ்ரீரங்கம் ஸ்ட்ரெயிட், சமயபுரம் டெம்பிளுக்கு லெஃப்ட்ல 1 கிலோமீட்டரா. லெஃப்ட்ல போகணும் போல சமயபுரத்துக்கு. முடிஞ்சா போலாம், இன்னைக்கு இல்லை நாளைக்கு. கல்லணை, முக்கொம்பு, சமயபுரம் கோயில், உச்சிப்பிள்ளையார் கோயில் முடியுமான்னு தெரியல. இங்க எங்க போகுது இந்த ஃப்ளைஓவர்? லெஃப்ட் எடுத்து தஞ்சாவூர் போறதுக்கா? போட்டிருக்காங்க லால்குடி. கரெக்ட், லால்குடி, சிதம்பரம் எல்லாம் போற லெஃப்ட். இங்க நின்று உனக்கு ஃபோன் பண்ணுவோம். நிற்போம். கூத்தூர் இந்த ஃப்ளைஓவர் தான் ஏறாம லெஃப்ட்ல நிக்க சொல்லியிருக்காங்க. நிற்போம். ஆக்சுவலா எனக்கு சே ஹாய். ஹாய் ஹாய். வெங்கிக்கு அனுப்பணும். இப்பதான் என்ன நக்க விட்டா. இருறா, 1 மணி நேரத்துல 4 பேர் செல்ஃபி எடுத்து போடுறோம் அப்படின்னு இருக்கேன். போலாமா? ஊருக்கு போனால 1 வீக் லக்கேஜ். டெஃபினெட்லி. அதான் காணுமா? ஏய், நான் மேப் போடல.
ராமேஸ்வரம், திண்டுக்கல், சேலம். இப்படிக்காகவும் போய் லால்குடி போலாம். ரைட் எடுத்து போட்டேன். பட் லால்குடி லெஃப்ட்ல தான் இருக்கு. அபிஷியலி என்டரிங் இன்டு சிட்டி திருச்சி. ஆனா மலைக்கோட்டை கண்ணிலே பள்ளியே. இது ஸ்ரீரங்கம் உள்ள போற இடம் இல்லையா? ஆமா, இது ஸ்ரீரங்கத்துக்கு உள்ள போற இடமா இந்த வழியா? அப்படி கிரேட் காவிரி ரிவர். ஓ, இங்கதான் ஸ்ரீரங்கம் கோயில் வருது. எதிரில் பாருங்க ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் வந்து ஆக்சுவலா ஒரு ஐலாண்ட். ட்ரெயின் வருது. காவேரி ரெண்டா பிரியும் ஸ்ரீரங்கத்துக்கிட்ட. ட்ரெயின் தெரியுதா? இங்க ஒரு லோக்கல் ட்ரெயின் இருக்கும். பேசஞ்சர் காவேரியில தண்ணியே போகும். லைட்டா போகுது. துணி துவச்சு காய வைக்கிறாங்க. யாரா போய் குளிக்கலாம். அம்மா மண்டபம் போனா குளிக்கலாம். ஓ, இங்கதான் யாத்திரை நிவாஸ் போற ரைட்டா? ஓகே ஓகே ஃபைன். நான் அந்த வழியா தான் உள்ள வந்துருக்கேன். இங்க ஒரு வழி வரும் உள்ள வர்றதுக்கு. இதுல போனாதான் யாத்திரை நிவாஸ். கரெக்ட். இந்த சிவன் கோயில் லெஃப்ட்ல இங்கதான். ரைட்ல போய் லெஃப்ட்ல திருவானைக்காவல் சிவன் கோயில். பழைய கோயில். இஃப் டைம் பெர்மிட்ஸ் போய் பார்த்துட்டு வரணும். இந்த சந்தில உள்ள போனாலும் திருவானைக்காவல் கோயில் போலாம்னு நினைக்கிறேன். இது சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு திருவானை கோயில் லெஃப்ட், ஸ்ரீரங்கம் ரைட்டு. ரைட்டு போனாதான் ஒரு ஃப்ளைஓவர் ஏறி இறங்கினா ஸ்ரீரங்கம் உள்ள கோயிலுக்கு போவோம். ரங்கநாதர் டெம்பிள். ரங்கநாதரே ஃப்ரண்ட்ல போயிட்டு இருக்க. அதோ மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோவில். ஏறணும்னு ஆசையா தான் இருக்கு. ஏறணும் கால் வலிக்கும். வண்டி ஓட்டணுமே. 2-3 நாள் இருக்க மாதிரி இருந்தா ஏறலாம் கண்டிப்பா. அது ட்ரெயின். இது வேற ட்ரெயின் போல இருக்கு. அப்படி ஒன்றும் காவேரியில தண்ணி போலே. 2 பக்கமுமே. தஞ்சாவூர் பைபாஸ் லெஃப்ட், அணைக்கட்டு கல்லணை லெஃப்ட். கிராண்ட் அணைக்கட்டு. திருச்சிக்குள்ள வந்துட்டோம் ஸ்ரீரங்கத்துல இருந்து. Thanks for watching. Thanks for your time. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.